ஜாய் பிரிசில்லாவில் வயிற்றில் வளர்ந்த குழலுக்கு நான் அப்பா இல்லை. உண்மையில மாதம்பட்டி ரங்கராஜ் சிக்கிட்டாரா எப்படி சார் இதுகிட்ட? அவன் மயக்குனா இவன் புத்தி எங்கே போச்சு? அதாவது ஒருத்தி தவறான வழியில் போகிறான்னு சொன்னால் அவங்க அம்மாவும் அப்பாவும் கண்டுக்காமல் இருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கான்னு என்ன அர்த்தம்? கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்டேட்னா என்ன டிமாண்ட் வைக்குது? என்னை அனுபவிச்சில்ல, என் குழந்தைக்கு பதில் சொல்லு. ஜிவி பிரகாஷுக்கும் ஜாய் பிரிசில்லாவுக்கும் தொடர்பு இருந்ததாங்கிறதும் தெரியல. ஆக மொத்தத்தில் ஜலபலஜங் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தெரியும். 2 முறை கருக்கலைப்பு செஞ்சுருக்கேன், மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிரசிடில்லா ஏற்கனவே இவர் இதுக்கு முன்னால் 3 பேர் 4 பேர் ஓட்டிகிட்டு இருந்தாங்கங்கிறது தெரியும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஏற்பட்ட அலிகேஷன் வந்தது. 2வது மனைவி ஜாய் கிரிசில்டா நான் 7 மாத கர்ப்பிணியாக இருக்கேன், என்னை ஏமாத்திட்டார், நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு, எனக்கு நியாயம் வேணும், என் வயிற்றில் ஒரு குழந்தைக்கு அவர் தான் அப்பா, எனக்கு அவர் தான் புருஷன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வெளியிட்டாங்க. இது மாதிரி இப்படி ஜாலியாக கொஞ்சி ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. நம்மளோட நினச்சி எதுக்கு அதான் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தாங்களா, அப்புறம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அவருடைய வீடியோ வெளியிடணும் அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னதான் சார் நடக்குது, எதற்காக இந்த வீடியோ இப்போ உள்ளது இல்லை, அது ஒரு வருஷம் முன்னால் உள்ள வீடியோ. அவங்க 2 பேரும் ஜல்சாவில் ஜாலியாக இருக்கும்போது எடுத்தப்பட்ட படங்க வீடியோ. அதை இப்போ வெளியிட்டிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக மாதம்பட்டி சுகுமார் அந்த ஜாய் பிரிசில்லாவில் வயிற்றில் வளர்ந்த குழலுக்கு நான் அப்பா இல்லை இன்னும் டிக்ளேர் பண்ணிட்டார். எப்படி டிக்ளேர் பண்ண முடியும் சார்? 7 மாதம் இல்லை தெரியும். அதாவது அந்த ஜாய் பிரிசில்லா இவருக்கு முன்னாடியே 3 பேரோட தொடர்பில் இருந்திருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதை சம்மந்தப்பட்டவங்களும் இப்போ வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருவர் தான் தயாரிப்பாளர் செல்வகுமார்னா பிடி செல்வகுமார் அல்ல. அதாவது விஜயிடம் பிஏவாக இருந்து அப்புறம் தயாரிப்பாளர் ஆகி கலப்பை இன மக்கள் இயக்கம் சொல்லி நடத்திட்டு இருக்காரு. அவர் அல்ல, இது வேற செல்வகுமார். இவர் திருடன் போலீஸ் உள்ளிட்ட ஒரு 3 படங்கள் எடுத்தவர். அவர் எடுத்த சர்வர் சுந்தரம் இந்த படத்தில் சந்தானம் கதாநாயகத்தினார். அந்த படம் வெளியாகவில்லை. அவர் இதில் சிக்கியிருக்காரு அப்படி சார்? ஆமாம், அவர் இந்த அம்மாவுக்கு மினி கூப்பர் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஜாலியாக எல்லா இடத்துலையும் போய் தங்கியிருக்காரு. பெசன்னரில் சிக்னேச்சர்னு ஒரு பெரிய ரெடிமேட் ஷாப் இருக்குது. அந்த ரெடிமேட் ஷாப்பில் தெரியும், அதாவது எல்லாம் புதுசாக இருக்கும் ஆர்டிகிள்ஸு, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும். கொஞ்சம் மேட்டுக்குடிங்கிறது தான் போய் அதை போய் வாங்குவாங்க. அந்த ரெடிமேட் கடையில் இருந்து தான், சிக்னேச்சர் ரெடிமேட் கடையில் இருந்து தான் இவர் தான் காஸ்டியூமராக பணியாற்றுற சினிமா கம்பெனிகளுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுதான் அவருக்கு வருமானம். அதாவது ஒரு படத்தில் 3 லட்சம் 4 லட்சம் கிடைக்கும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணால். ஆமாம், அதுமாதிரி அஜித் படத்தில் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு டைட்டிலில் பார்த்தேன். இல்லை இப்போல்லாம் எப்படி சார், முன்னாடியே மாட்டிட்டாங்களா எப்படி சார்? இப்போ அந்த செல்வகுமார் சொல்கிற ப்ரொடியூசர்லாம் எப்படி சார்? ஆமாம், இவருக்கு முன்னே. ஓ, அது தெரியாத அவருக்கு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு? தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், தெரியும். இவர் மட்டும் யோக்கியமா? மாதம்பட்டி சுகுமார் இவரு டிவர்சி இவளோட தொடர்பு வச்சுட்டு லிங்க் வச்சுட்டு வரவர் தானே. தானிக்கு தினி சரியாக போய் திணிது. நீ யோக்கியமா? ஓ அப்படியா, நீ யோக்கியமா? சரி 2 பேரும் யோக்கியம் இல்லை போ அப்படின்னு போயிடுவாங்க. அப்படித்தான், தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே இவர் மற்ற ஆட்களோட தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் தான் இவர் தொடர்பு வைத்துக்கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும், மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஓ, அதுவும் ஒரு காரணம் உண்டு. அதாவது எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படிங்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதில் என்ன சார் எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு ஆளை நம்பி ஏமாத்துற எக்ஸ்பீரியன்ஸா? அப்படி அவங்க ஒன்று கொடுக்குறாங்க, இவங்க ஒன்று கொடுக்குறாரு. அவங்க ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக தானே கொடுக்குறாங்க. ஏமாத்துறதுன்னு எப்படின்னா துட்டு அடிச்சுட்டு ஓடி போயிடுறது, சாமான் வாங்கிட்டு காசு கொடுக்காமல் போயிடுறது. இது அப்படி அல்ல, கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஓப்பனாக நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இல்லைன்னா இன்னோட சொல்கிறேன். அதாவது தாலி எட்டிய மனைவி என்பவர்கள் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாங்க, குடும்பத் தலைவி. அவங்க முறையான வச்சுக்க விரும்புவாங்க. முறையில்லாத தான் விருப்பப்பட்டபடி செக்ஸ் வைத்துக்கொள்வதற்கு எந்த குடும்பத் தலைவியும் ஒத்துக்க மாட்டா. படா யூஸு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க குழந்தை குட்டியோடு இருக்கிறவங்க. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே
இந்த அம்மா இப்படித்தான், இவங்கெல்லாம் இப்படி தான் லிவிங் டுகெதரோட சிலரோட இருப்பாங்க, அப்புறம் நாம் வந்த பிறகு கட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற இது அவங்களுக்கும் தெரியும். இவங்களுடைய மனப்போக்கம் அவங்களுக்கு தெரியும். அதனால் 2 பேருமே தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் அது ஓடுற வரைக்கும் ஓடும். அதாவது இப்போ பையனுக்கு ஆமாம், அது ஜாய் கிறிஸ்டா பையனுக்கு மூத்த பரட்ரி மாதம்பட்டி ரங்கராஜ் ஜான் பிரிசில்லாவோட தொடர்பில் இருக்கும்போது ஏற்கனவே இவர் இதுக்கு முன்னால் 3 பேர் 4 பேர் ஓட்டிகிட்டு இருந்தாங்கங்கிறது தெரியும். அதாவது கொஞ்சம் வண்டி கம்பல்லேருந்து எடுக்கும்போது, அதாவது ஷோரூம்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் 40 கிலோமீட்டர் தான் முதல்ல போகணும். அதுக்கப்புறம் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓண்ட பிறகு தான் வேகமாக ஓட்டலாம். அந்த அடிப்படையில் சொல்கிறீங்க. ஆமாம், அதேமாதிரி காரும் அதேமாதிரி பெண்மை தானே. அந்த மாதிரி கொஞ்சம் ஓடினதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருந்திருக்கலாம். அவர் ஃப்ரெட்ரிக், அவன் பொன்மகள் வந்தாருங்கிற படம் ஜோதிகா கதாநாயகி, அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போது இவங்களோட காதல் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு நம்ம இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார்லாம் போயிருக்காரு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த சிக்னேச்சருங்கிற கடையை பெசனரில் தொடங்கியிருக்காங்க. கல்யாணத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய ஒய்ஃபோட சைந்தவியோட போயிருக்காரு. இந்த சிக்னேச்சர் படத்திறப்புழாவுக்கு, இந்த கடத்திறப்புழாவுக்கு ஜிவி பிரகாஷ் மட்டும் போயிருக்காரு, மனைவி போகலை. என்ன காரணம்னு தெரியல. ஜிவி பிரகாஷுக்கும் ஜாய் பிரிசில்லாவுக்கும் தொடர்பு இருந்ததாங்கிறதும் தெரியல. இருந்ததுன்னு அவருடைய நண்பர்கள் சொல்கிறாங்க. இது எப்படி சார் இப்போ தொடர்ச்சியாக இப்போ எல்லாரையும் இப்போ ஏமாத்திட்டே போகுதா எப்படி சார்? ஏன்னா அவங்க நீங்கள் ஏமாத்தலை, நீங்கள் திரும்ப திரும்ப ஏமாத்தலைன்னு சொல்லுவாங்க. பிளாக்மெயில் பண்ண சொல்கிறாங்களா சார்? இப்போ பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் செல்வகுமாரெல்லாம் பிளாக் பண்ணதா நமக்கு தெரியல. அவங்க நிறையா அவர் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காருங்கிறத விட இவர் சந்தோஷம் அடைஞ்சார். இந்த சந்தோஷத்துக்கு போல அவர் மினி கூப்பர், அப்புறம் ஆடி கார்லாம் வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது இப்போ ஆடி கார் வச்சுருக்காங்கிறது நமக்கு தெரியல. நண்பர்கள் சொன்ன தகவலை தான் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இது பொய்யாக கூட இருக்கலாம். ஃப்ளாட்லாம் அதை வாங்கி கொடுத்துருக்காராமா சார்? ஃப்ளாட்லாம் வாங்கி கொடுக்கல, அதெல்லாம் பொய். இப்போ அவங்க திருவான்மியூரில் நம்ம மாதம்பட்டி சிவகுமார் வாடகைக்கு எடுத்த ஃப்ளாட்லாம் தங்கியிருக்காங்க. அந்த ஃப்ளாட்டில் காலி பண்ணுங்கன்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லிட்டாரு. ஆனால் காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இல்லை, அவங்க ஃபேமிலி தெரியாதா சார்? அவங்க அக்கா அம்மாலாம் இருக்காங்களா, அவங்களாம் தெரியாதா? ஆமாம், அவங்க அக்கா அம்மா இவங்க வருமானத்தில் சாப்பிட்டு இருந்தால் என்ன செய்வாங்க? அக்காவுக்கும் அம்மாவுக்கும் ஜாய் பிரிசில்லாவுடைய பாதுகாப்பு வேணும், அவங்களுடைய பொருளாதார உதவி வேணும். அப்போது என்ன செய்வாங்க? கண்டுக்க மாட்டாங்க. முடியாது, கண்டுக்க முடியாது. அந்த சூழ்நிலை அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த பணத்தில் அவங்களுக்கும் பங்கு இருந்திருக்கும். அப்போது அதாவது ஒருத்தி தவறான வழியில் போகிறான்னு சொன்னால் அவங்க அம்மாவும் அப்பாவும் கண்டுக்காமல் இருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கான்னு என்ன அர்த்தம்? தே ஆர் சப்போர்ட்டிங். அம்மா வேறு வழி இல்லை. அவங்க உலகத்தில் எப்படி படைப்பாங்க? மகதான் சம்பாத்தியம் இப்படி இருக்கும்போது சரி, இந்த கண்ணில் அதான் கண்டும் காணாமல் இருந்து விடுவார்கள். அவ்வளோதான் உண்மை. வயிற்றில் வளர 7 மாத குழந்தைக்கு அவர் தான் அப்பான்னு சொல்லுது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்போ இதே மாதிரி பிரச்சனை வராதான்னு கேட்குறேன். என்ன பிரச்சனை? இப்போ ஒரே சொல்கிறாருல்ல, இப்போ அந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாதுன்னு சொல்கிறாரு. இல்லை, அது மாதம்பட்டி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு தான் மாதம்பட்டி ரங்கராஜன்னு இது சொல்லுது. ஆனால் ஏற்கனவே பையன் ஒருத்தன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு அப்பா ஃப்ரெட்ரிக் தான். ஆனால் நான் தான் போட்டு சேர்த்து விட்டுருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்களே சார்? ஆமாம், அவன் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி என் பையனை சேர்த்து விட்டது கூட மாதம்பட்டி ரங்கராஜ் தான். அவர் தான் என் பையனுக்கு அப்பா. அதாவது ஃப்ரெட்ரிக்கு கொடுத்து ஃப்ரெட்ரிக்கு பிறந்த பையனுக்கு நான் தான் அப்பான்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்கூலில் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுது. இப்போ என்ன டிமாண்ட் வைக்கிது சார்? இப்போ எதுக்கு இப்போ கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்டேட்னா என்ன டிமாண்ட் வைக்கிது? பிளாக்மெயிலு. அதாவது நீ எனக்கு பணம் கொடு, என்னை அனுபவிச்சில்ல, என் குழந்தைக்கு பால் சொல்லு. குழந்தைக்கு பால் சொல்லுன்னா அவர் அப்பாவை இருக்க முடியாது. ஏன்னா சுருதி அவருடைய முதல் மனைவி வக்கீல், அவங்க விவரம் தெரிஞ்சவங்க. சட்டப்படி செல்லாதுன்னு தெரியும். உன் பேரை நான் இப்போ ஒன்றும் இல்லை, விஜயிலேருந்து வர கழட்டி விட்டாங்க. இனிமேல் எங்கேயாவது இப்போ ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் சமைக்க முடியுமா? அவனே கேரக்டர் சரியில்லை ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் இனி எனக்கு கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன்னா நான் தொடர்ந்து
உன் பேரை டேமேஜ் பண்ண மாட்டேன், நான் ஒன்றிலேருந்து விலகி போயிடுவேன் அப்படின்னு கூட இருக்கலாம்ல. பெருசாக எதிர்பார்க்குதா எப்படி சார்? அது மாதம்பட்டி ரங்கராஜ் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குதா? மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தெரியும் இந்த விஷயங்கள் என்ன போயிட்டுருக்கு, என்ன பேசுனாங்க, ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். அவங்க 2 பேருக்கு தெரிஞ்சதை நண்பர்கள் சொன்னாங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். நிறைய ப்ரொடியூசரும் இதில் மாட்டியிருக்காங்க ஜாய் கிருஷ்ணாவோட வாழ்க்கையில் அப்போலாம் சொல்கிறாங்க சார். ஆமாம், அதாவது காஸ்டியூம் டிசைனருங்கிறதே ஆரம்பத்தில் கிடையாதுங்க. ஆமாம், அதாவது காஸ்டியூமர், அவர் தையக்காரர். அதாவது உதாரணம் என்னென்னா, இப்போ ஹீரோயின் தனியாக காஸ்டியூம் வச்சுருப்பாங்க, ஹீரோ தனியாக காஸ்டியூம் வச்சுருப்பார். ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் தைக்கிறதுலாம் காஸ்டியூமர் தான். அவங்க கம்பெனி காஸ்டியூமர், கம்பெனி காஸ்டியூமர், அவங்க அளவெடுத்து தைப்பாங்க. இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது இந்த டெய்லருக்கு தைக்க தெரியாத ரெடிமேடு, அது வெளிநாட்டிலேருந்து வர வைக்கலாம், மும்பையிலேருந்து வர வைக்கலாம். அப்போ அது காஸ்ட்லியாக இருக்கும். அந்த பேட்டர்ன்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க போய் இந்த காஸ்டியூம் டிசைனருங்கிறவங்க நடிகைகிட்டையும் கதை கேட்டு இது ஓகேன்னு சொல்லி அதை ஒப்புதல் வந்து அவங்க வாங்கி கொடுப்பாங்க, இல்லை கமிஷன் அடிச்சுக்கிடுவாங்க. இதுதான் காஸ்டியூம் டிசைனர். இந்த காஸ்டியூம் டிசைனர் என்பவர் தயாரிப்பாளருக்கு ஒரு கூடுதல் சுமை. வேறு வழி இல்லை. பெரிய நடிகரை போட்டிருக்காங்க, பெரிய நடிகையை போட்டிருக்காங்க. அவங்க இஷ்டப்படி தான் தயாரிப்பாளர் ஆட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதில் இவங்க வந்து காஸ்டியூம் டிசைன்னு சொல்லிட்டு, அதாவது மும்பையிலேருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸையே இவங்க கம்பெனி சிக்னேச்சர் ஷோரூமுடைய பில்லை போட்டு வாங்கிடலாம். ஓ, அப்போ அந்த மும்பையில் வாங்காமல் கூட இங்கே கூட பில்லை போட்டு வாங்கிடலாம். எல்லாம் அங்கே வந்து ஒரிஜினல் விலையை போட மாட்டாங்க, இவங்க ஃபிக்ஸ் பண்ணி விலை போட்டு வாங்குவாங்க. அப்போ அதுலேயும் ஒரு கமிஷன் வருது இல்லையா, அதனால தான் அது அப்போ கொஞ்சம் வருமானம் வரும். அந்த வருமானம் வந்து ஒரு ஏப்ப சாப்பாடுனா கொடுக்க மாட்டானுங்க. கொஞ்சம் அழகியாக இருந்து வச்சுங்க, தூக்கலாக இருந்ததுன்னா உடனே ரைட்டு இருக்கட்டு அப்படின்னு சொல்லி விடுவான். விடுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அப்படியே இப்போ சொன்னல தயாரிப்பாளர் செல்வகுமார் மாதிரி போவான். இல்லை அதுக்கு முன்னால் 2 மணி இருக்கலாம். உதாரணமாக ஜிவி பிரகாஷ் கூட தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தொடர்புன்னா இல்லை, அந்த கடையை திறந்து வச்சுதான் ஜிவி பிரகாஷ்னு சொல்கிறாங்க. கடையை ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இதில் ஜிவி பிரகாஷை குற்றம் சொல்ல முடியாது. நான் வர்றேன்னு சொல்லி மேலே விழுறவங்கள ஜிவி பிரகாஷ் எப்படி மாட்டேன்னு சொல்லுவார் சொல்லுங்கள். ஸோ ஜிவி பிரகாஷ்க்கு மேலே ஆசை கொண்டு க்ரஷ் வச்சுக்கிட்டு போய் மேலே விழுந்தாங்கன்னா அவர் சரி ரைட்டோட சாப்பிட்டு பார்ப்பார். அதில் என்ன தப்பு இருக்குது? அது இவங்க தப்பு தானே. ஜிவி பிரகாஷ் நிறைய படம் நடிக்கிறார், என்ன அந்த படங்கள்லாம் இவன் நமக்கு காஸ்டியூம் டிசைனர் வாய்ப்பு கொடுப்பாருங்கிறதுக்காக கூட செய்யலாம். ஓ, அந்த நட்போட வந்திருக்கலாம்ல. ஆமாம். இப்போ அவர் படங்கள் பூரா இவங்க தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அது ஓகே ஆயிரும். அது தயாரிப்பாளரும் சரி, சமயத்தில் ஹீரோவும் சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷ் ஹீரோ நடிக்கார் இல்லையா. ஸோ ரைட்டு ஓகே. ரோட்டில் ஆற்றுல போகிற தண்ணியை தாகம் எடுத்துன்னா போய் ஆற்றுல அப்படியே தண்ணி மட்டும் தான் குளிப்பாங்க. அப்போ போய் ஃபில்டர் வாட்டர் கேட்க முடியுமா? அதனால் ஓடுற தண்ணி நல்ல தண்ணின்னு சொல்லி குடிப்பாங்க. இப்போ இத்தனை பேரை தாண்டி இப்போ இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜிட்ட வந்திருக்கே, உண்மையில மாதம்பட்டி ரங்கராஜ் சிக்கிட்டாரா எப்படி சார் இதுகிட்ட? ஏங்க சிக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. அவன் மயக்குனா இவன் புத்தி எங்கே போச்சு? அதாவது அவள் அப்படியே பார்வையோடு பார்க்கும்போது நீ பாட்டு வேற எங்கேயோ பார்த்துட்டுனா முடிஞ்சு போச்சு. நம்மளை பார்வைகள் ஒன்றிணையும் போது தான் இந்த பிரச்சனை வரும். அவள் வந்து க்ரஷோடு அவனை பார்க்குறான்னா அடகரகராண்டு அவள் பாட்டு போயிட்டு இருந்தானா சரி இவன் நம்ம வலையில் விழமாட்டான்னு தெரிஞ்சுப்போம். வலையில் விழுந்துட்டான்னா வலை விரிக்கப்படுவதால் தான் குருவிகள் விழுகின்றன. அதனால் விரித்த வலையில் தான், அதை சில நேரங்களில் மாதம்பட்டி சிவகாரும் வலை விரிச்சிருக்கலாம். அந்த வலையில் இவளும் விழுந்திருக்கலாம், விரித்த வலையில் அவரும் விழுந்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் ஜலபலஜங் அவ்வளோதான் நடந்திருக்கு. இப்போ கன்சீவ் வர இருக்கு, இதுக்கு பேர் ஏதாவது வந்து அதுவும் அவர் சொல்கிறார். அவன் கலைச்சிருன்னு சொன்னான், என்னை எட்டி மிதிச்சான், துட்டு தரேன்னு சொன்னான், இதுக்கு நான் அப்பா இல்லைன்னுலாம் சொன்னான்னு சொல்லுது பிரசிடிலா. இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி 2 முறை கருக்கலைப்பு செஞ்சுருக்கேன் மாதம்பட்டிங்கிற சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கா பிரசிடிலா. அவங்களுக்கு புத்தி எங்கே போச்சு? அவன் நம்ம மூலமாக குழந்தை போடுறத விரும்பலை அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா விஷம் முட்ட வேண்டியதானே. போயா வேலையை பார்த்துக்கிட்டு
நீ மேஞ்ச வரைக்கும் போதும் போ அப்படின்னு சொல்லி துரத்த விட வேண்டியதானே. இடம் பெரிய இடமாச்சே. அதான் சொல்கிறேன், இவகிட்டையும் தப்பு இருக்குது. இதுவும் இப்போ காசுக்கு தான் அடி போடுது. ஏதாவது இப்போ எப்படி செல்வராஜ் செட்டில்மெண்ட் பண்ணாரோ பண்ணியிருக்கலாம், செல்வகுமார் பண்ணியிருக்கலாம். அப்படி மாதிரி நீயும் கொடுத்துட்டு போ. அனுபவிச்சல, அனுபவிச்சதுக்கான நஷ்டஈடை கொடுத்துட்டு போ. கரும்பு தின்னா கூலி, அவ்வளோதான். இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. விசாரிச்சு என்ன சொல்லுவார், சார் நான் யாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் பேர் சுருதி, 2 குழந்தைங்க இருக்குது, போதா குறைக்க டிஎம்கே பர்சனாலிட்டி, டிஎம்கே மேடை பேச்சாளர், வக்கீல். சரி நீ ஓடுற வரைக்கும் ஓடுற அடே, நான் தானே உனக்கு பொண்டாட்டி, நீ அதை இல்லைன்னு சொல்ல முடியாதுல்லன்ட்டு அது விட்டுட்டுருக்கு. இவன் மேயராங்கும்போது சரி வெளியூர் போகும்போது அப்படியே மேயர் தான் மேஞ்சிட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்ட்டு வக்கீல் பேசாமல் இருக்காங்க சுருதி. இப்போ ஏன்னா செட்டில்மெண்ட் லீகலாக வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இல்லீகலாக யாராவது 3வது நபர் 4வது நபர் பார்த்து பேசி எதுக்குமா டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கும் வந்து வேலை போயிடும், அப்புறம் தரமாட்டான். ஸோ ஏதோ செட்டில்மெண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் போய் நான் தப்பாக புகார் கொடுத்துட்டேன், அதை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லலாம். எது வேணாலும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்கும். ஆமாம், பிளாக்மெயிலுக்கு கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. என்ன அந்த குழந்தைக்கான செலவுக்கு ஏதாச்சும் ஜீவனாம்சம் மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். கண்டிப்பாக சார். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.